வணக்கம், இது உங்கள் ரஸ்டெக். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுற ஒருத்தரா? நீங்கள் நார்மலாக வெப் சீரிஸ் படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் மிஸ் ஆகும். நீங்கள் மற்ற ஓடிடியில் படம் பார்க்குறத விட நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க சில செட்டிங்ஸ்களுக்குள்ளார உள்ள ஃபீச்சர்ஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் அதுக்காக தனியாக போய் அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் பல பேர் நெட்ஃப்ளிக்ஸில் சில வெப் சீரிஸோ மூவிஸோ சர்ச் பண்ணும்போது கிடைக்கிறதே இல்லை. த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப ஃபேமஸானது. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் பேஜில் காட்டவே இல்லை. இந்தியாவிலையுமே சில ரொம்ப ஃபேமஸான வெப் சீரிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் காட்ட மாட்டேங்குது. இது ஏன் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுடைய கண்டென்ட்டை ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி நான் யூஎஸில் எல்லா கண்டென்ட்டும் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி நான் படித்தேன். ஸோ விபிஎன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். விபிஎன் ஆப்பில் என்னோடய ரீஜன் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஏதோ ஒரு ரீஜன். நான் நியூயார்க் செலக்ட் பண்ணி என்னோடய விபிஎனை அந்த சர்வருக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒன்ஸ் அகெயின் என்னோடய நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா த ஆஃபீஸ் அப்படின்னு அகைன் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆஃபீஸ் வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ சிம்பிள். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இல்லைன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளில் பல பேர் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவியோ ஒரு சீரிஸோ பார்த்து முடித்தோன்னே ரொம்ப நமக்கு அது பிடிச்சி போச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியாக ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதை தனியாக ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருப்போம். இந்த அளவுக்குலாம் நீங்கள் பண்ணவே வேணாம். சிம்பிளாக இந்த வெப் சீரிஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அப்படின்னு வரும். இந்த ஸ்டோரிஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு போஸ்டர் செமையாக உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துடும். உடனே நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ச் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னே வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இது இப்படியே தெரியும். அவங்க ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த சீரிஸ் அவங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கும் உங்களை கேட்டு அது எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்காம நேராக கிளிக் பண்ணி அவங்களும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலுமே அதில் 5 ப்ரொஃபைல்ஸ் வரையும் க்ரியேட் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா 5 ப்ரொஃபைல்ஸ் எல்லாருமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ்களுக்குள்ளார சில கண்டென்ட் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரொஃபைலில் இருக்க சில விஷயங்களை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றுவோம். இப்போ ப்ரொஃபைல் இமெயில். நீங்கள் ப்ரொஃபைல் இமெயில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு புது சோர்ஸ் புது அப்டேட் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து வரும்போது உங்களோட மெயிலுக்கும் சேர்ந்து வரும். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைல்லையுமே டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது லாங்குவேஜ் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் மாற்றிடாதீங்க. தமிழுங்கிற லாங்குவேஜ் இந்த நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் வரலை. வேறு ஏதாவது லாங்குவேஜ் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரொஃபைல் லாக் இது எல்லாமே அந்த லாங்குவேஜில் மாறிடும். ஸோ உங்களுக்கு மறுபடியும் மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் செட்டிங்கை யாரும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேணாம். வியூவிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த வியூவிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டுட்டு இந்த வியூவிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு தேவையான கண்டென்ட் ஸ்ட்ரீம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இப்போ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கண்டென்ட்டுமே வந்துடும். எந்த கண்டென்ட்டுமே ஸ்கிப் ஆகாது. அதே 18+ வச்சிட்டிங்கன்னா ஆளும் கவர் ஆயிரும், எல்லா ஏஜ் குரூப்பும் கவர் ஆயிரும். மற்றபடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம்னா இந்த நடுவில் இருக்க இந்த ஏஜ் குரூப்பையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஸ் இட் இஸ் ஆல்னு வச்சிடறோம். இப்போ இதை கிட்ஸ் ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிட்ஸ் ப்ரொஃபைலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் எப்படி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் 7 ஏஜ் குரூப் வரையும் இருக்க கண்டென்ட் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு நார்மல் ப்ரொஃபைலாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இது நார்மல் ப்ரொஃபைலாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே ஸ்ட்ரீம் ஆகணும். ஆனால் சில கண்டென்ட் மட்டும் எனக்கு ஸ்ட்ரீம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் அப்புறமெல்லாம் இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷோஸில் மூவிஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகாது. இல்லை இப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். அடுத்து ப்ரொஃபைல் லாக் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வேறு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லாக் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ரொஃபைல் லாக்கில் உங்களோட நார்மல் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை போட்டுட்டு
ரெக்வயர் பின் டு அக்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களோட பின்னை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு பின் வந்து நார்மலாக க்ரியேட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரொஃபைல் லாக் வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் இப்படி லாக் சிம்பிள் வந்துடும். மற்ற ப்ரொஃபைலெல்லாம் அது இல்லை. ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் மட்டும் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வேறு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாலுமே அவங்களுக்கு வந்து அந்த பின் 4 டிஜிட் பின் வந்து தெரியாமல் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வியூவிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஹிஸ்ட்ரி தான். உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதோட ஹிஸ்ட்ரி தான். இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து ஹைட் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த இது வந்து ஹைட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ரீலோட் பண்ணி கூட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நார்மல். நீங்கள் வந்து ஒரு சீரிஸ் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ரேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து நம்ம என்ன ரேட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்ம கரெக்டாக ரேட் பண்ணியிருக்கோமாங்கிற விஷயங்களும் இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன், சப்டைட்டில் அப்பியரன்ஸ். இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப சில இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபாண்ட்டே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கர்வ்சிவான ஒரு ஃபாண்ட்டை கூட கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து இப்படி ஒரு இதை மாற்றிட்டு நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சப்டைட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ வந்து இதில் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ், எக்கச்சக்கமான ஷேடோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ப்ளேபேக் செட்டிங் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஒரு யூடியூப்லேயோ இல்லை வந்து அமேசான் ப்ரைம் வீடியோலையோ பார்க்கும்போது நீங்கள் அங்கேயே வேணும்னாலும் உங்களுடைய அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங்கோட குவாலிட்டிஸை வந்து உங்களால் மாற்ற முடியும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்தளவில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் வந்து அந்த குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும், இல்லைனா நீங்கள் ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வச்சு அந்த நெட்ஃப்ளிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஆட்டோவில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ளேபேக் செட்டிங்கில் இதை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மெயின் ஸ்க்ரீனில். நார்மலாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் ஒரு ஷோ பார்க்கும்போது நார்மலாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, ரீவைண்ட் பண்ணுவீங்க, வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி மவுஸை தான் வந்து யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம வந்து கீபோர்ட்லேயே பண்ண முடியும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ஆகிடும். அப்புறம் ஏரோ மார்க் ரைட், அதுக்கப்புறம் ரைட்டவே ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் லெஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரீவைண்ட் ஆகும். ஏரோ மார்க் அப் அண்ட் டவுன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் வந்து கூடும் குறையும். இதுக்காக இந்த கீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஒரே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்கள் மொபைலில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி அப்புறம் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஆன் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வெப் சீரிஸோட பேரை சொல்லிவிட்டு இல்லைனா மூவியோட பேரை சொல்லிவிட்டு ஓப்பன் இன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வெப் சீரிஸோ அந்த மூவியோ வந்து அப்படி உங்களுக்கு பாப்பப் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபைனலாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ரெஸ்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.